நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வைகாசி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகமான மாதம், மாதவ மாதம். இந்த வைகாசி மாதம்னு எடுத்துட்டாலே ஒரு மாதப்பிறப்பில் ஒவ்வொரு மாதமுமே புனித நீராடனா அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் எவர் ஒருவர் கங்கா ஸ்நானம் பண்ணுறாரோ அவர் 7 ஜென்மத்துக்கு பாக்கியவான மாறுறார் அப்படின்னு இந்த வைகாசி மாதத்தினுடைய பலாபலன் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலம், வைகாசியில் சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. யாரெல்லாம் பெருமாள் கோயிலில் அந்த கொடிமரசை சேவாத்தி பண்ணுறாலோ 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை யார் டச் பண்ணுறாலோ அவள் மிகப்பெரிய ஒரு ராஜகுமாரனாக பிறக்கிறான் அப்படின்னு ஜோதிட விதியே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவை வணங்குறது, துளசி மாலை சாத்தி இந்த மாதம் முழுவதும் சனிக்கிழமை தோறும் மகாவிஷ்ணு நீங்கள் வணங்குறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுது இந்த மாதத்தில் உங்களுக்கு. அது மட்டுமல்லாது இந்த வைகாசி பௌர்ணமி மிக 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 யோகமான பௌர்ணமி. சித்த புருஷர்களினுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறது இந்த வைகாசி மாதத்தில். அதுவும் இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமான் ஆறுமுகன் ஜனனம் செய்த மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. கூடுதல் சிறப்பை தரும் அப்படின்னு இந்த மாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுது. அதுவும் இல்லாமல் தொழில் செய்கிறவங்க, தொழில் புரியறவங்க, தொழில் மேலே வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தேவி கன்னிகா பரமேஸ்வரியை வணங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைவது முற்றிலும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மோகினி அவதாரம் பெற்ற மாதம், அதனால தான் இது மாதவ மாதம் அப்படின்னு சொல்ல. பெருமாளே மோகினி அவதாரம் பெற்ற மாதம் இந்த மாதம். அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய, நமக்கெல்லாம் பராக்கிரத்தை தரக்கூடியவர் நரசிம்மன் பிறந்த மாதமாக இந்த மாதம் சொல்கிறது. முழு வெற்றி இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம், இத்தனை விசேஷமுள்ள இந்த மாதத்துடைய பலாபலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமய். எப்படி குரோதி ஆண்டு வைகாசி மாத பலனும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதம், இந்த வைகாசி மாதம் கன்னி ராசிக்கு எவ்விதமான பலாபலன்களை தரப்போகிறது, கன்னிராசி அன்பர்கள் எவ்வித பலனை அடையப் போகிறார்கள், எவ்வித பாதகத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், இதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இத்தனை நாட்களாக குரு பகவானுடைய பார்வை இல்லாமல் இருந்த இந்த கன்னிராசி நேயர்கள் இப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தில் குருவினுடைய பார்வை ராசியிலிருந்து 9ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறது அற்புத பலன்களை தரப்போகிறது. நீ வருகாலம் இந்த கன்னிராசி இப்போ தான் பெருமூச்சு விடுவாங்க. இவ்வளோ காலம் எனக்கு இவ்வளோ தொடர் துன்பங்கள் வந்தது, எப்போ தீரப்போகிறது அப்படின்னு கேள்வி கேட்ட அத்தனை கன்னிராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி அற்புத பலாபலன்களை தருது அப்படின்ற முதல் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதம், இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தோம் அப்படின்னா புதன் பகவான் 8ஆம் இடத்துல ஆரம்பத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மத்தியம பலன் வைகாசி 18ஆம் தேதிக்கு மேலே உங்களோட ராசியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார், குருவோடு சேர்றார். அப்போ ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் சற்று கவனம் வேண்டும். மாதத்தினுடைய முதல் பகுதியில் இந்த கன்னிராசினியர்கள் சற்று கவனம் வேண்டும். அப்போ தன்னுடைய பேச்சுகளில் கவனம் வேண்டும், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனம் வேண்டும். அப்போ ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு முறைக்கு 2 முறை அந்த பத்திரத்தை சர்ச் பண்ணுங்க. அப்போ ஒரு 15-18 தேதிக்கு மேலே அதை டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு பயணம் பண்ணுறார். அப்போ செவ்வாய் ராகு என்னால் 7ஆம் இடம் என்பது கலத்திர பாவகம். ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆரம்பத்தில் செவ்வாய் ராகு பயணம் பண்ணுறதுனால திருமண வாய்ப்புகளை சற்று தள்ளி போடுங்க. இந்த மாதத்தினுடைய மத்தியம பலன்களுக்கு பின்னாடி தள்ளி போடுங்க. ஆமாம், திருமண வாய்ப்புகள் வருது, தட்டி போகுது, ஏன்னே கூட மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு வைகாசி 18 வரைக்கும் பொறுத்துருங்க. அதற்கு பிறகு இந்த கன்னிராசி நேயர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரும். தாராளமாக திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்ற விஷயத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். ஆமாம், அந்த பாவகத்தில் சனி சஞ்சாரம் பண்ணுறச்சு உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இப்போது உறுதியாகக்கூடிய காலம். எந்த வேலைன்னே தெரியல சார், அது மாட்டு தள்ளி போகுது. ஒரு கம்பெனியில் 2 கம்பெனியில் எத்தனையோ கம்பெனி மாறிட்டேன்,
இந்த கம்பெனியாவது எனக்கு நிரந்தரமாகுமா, இப்போ நான் வச்ச கடை எனக்கு இதில் நான் முதலாளி ஆவேனா, இந்த இடத்துல நான் வியாபாரம் பண்ணுற இடம் ஸ்டாண்டர்ட் ஆகுமா அப்படின்னு காலகட்டங்கள் எல்லாமே உங்களுடைய கவலைகள் எல்லாம் மாறி சனி 6 சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வேலை நிரந்தரமாகக்கூடிய காலங்கள். இந்த சனி பயிற்சி ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு வேலைலாம் ஸ்டாண்டர்ட் ஆகிடும் அப்படின்ற விஷயத்தை இந்த கன்னிராசி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தீங்க இவ்வளோ போன மாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர் துன்பங்களாக இருந்த இந்த கன்னிராசினியர்களுக்கு அதீத வெற்றி வாய்ப்புகள் இந்த மாதம் காத்துன்ருக்கு. ஏன்னா ராசியாதிபதி பிற்பகுதியில் யோகஸ்தானத்துக்கு வர்றதுனாலையும் சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றார் மையத்தில். அவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஆரம்பத்திலே வந்துட்டார். வைகாசி மாதம் 6ஆம் தேதியே சுக்கிரன் 9க்கு வந்துட்டார். உங்களோட ராசியை பார்க்குறார். சுக்கிரன், குரு, சூரியன் எல்லாமே உங்களோட ராசியை பார்க்கறதுனால யோகம் அப்படின்ற இந்த கன்னிராசிகளுக்கு யோகம். சார் யோகம்னா எந்த விதத்திலங்க யோகம் அப்படின்னு கேட்கலாம். அப்போ தனக்காரகனே உங்களை பார்க்கறதுனால தினம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு, பெரும் பணம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த ஆரம்பத்திலேருந்தே ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்கள். வைகாசி மாதம் முதல்ல ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்கள். அதற்கு பிறகு வரக்கூடிய இந்த 22 நாளும் உங்களுக்கு யோகங்களை தரப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வைகாசி மாதத்தினுடைய பிற்பகுதியில் திருமணத்தை பற்றி பேசுங்க அப்படின்றதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 10 தேதிக்கு மேலே, வைகாசி 10 தேதிக்கு மேலே திருமண காலங்கள் வரக்கூடிய காலங்கள். திருமணத்திற்காக இருக்கக்கூடிய மணவாளர்கள், மணப்பெண் எல்லாருக்கும் திருமண யோகங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா 10ல் சுக்கிர பகவான் பயிற்சியார். 10ல் சுக்கிரன் வருவது திக்பலம் தான். அப்போ மாதத்தினுடைய இறுதியிலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வருமானத்தை சேமிப்புகளாக மாற்றக்கூடிய விஷயங்கள். ஆமாம், ஒரு வருமானத்தை சொத்தாக வாங்குற மாதிரியும், ஒரு வருமானத்தை தங்கத்தில் சேர்க்குற மாதிரியும், ஒரு ஆடம்பர செலவுகள் செய்கிற மாதிரியும், சுற்றுலா செல்கிற மாதிரியும் இந்த மாதத்தினுடைய கடைசியில் இந்த கன்னிராசினியர்களுக்கு பலனாக அமையப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ரிசல்ட் வந்துட்டு எந்த காலேஜ் எந்த படிப்பு படிக்கலாம் அப்படின்றக்கூடிய விருப்பப்படக்கூடிய மாணவர்களுக்கு இது யோகமான மாதம். ஆமாம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்தில் சேர்க்க போகிறோம், என்னுடைய பையனை இப்போ தான் சேர்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சொல்லக்கூடிய இந்த மாதம் சிறப்பான மாதம். அப்போ பள்ளியில் சேர்க்கக்கூடிய மாதம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தான் முதல் தரமான கல்வி. அப்போ வைகாசி 10ஆம் தேதிக்கு மேலே உங்கள் பிள்ளையை கூட்டு போயிட்டு நீங்கள் தாராளமாக போயிட்டு படிப்பு சேர்க்கலாம். என்ன சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசியை பார்க்கறதுனால, சுக்கிரன் ராசியினுடைய பிற்பகுதியில் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய முதல் நிலை படிப்பு, ஆரம்ப படிப்பு அற்புதமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். 2வது திருமணம், எப்பயுமே 2வது திருமணம் அப்படின்னா 11ஆம் இடம். அப்போ 11ஆம் இடத்தை எந்த கிரகத்தை பார்க்குது, எந்த பாவகம், அந்த பாவக அதிபதி யார், அவர் எந்த சூழ்நிலை இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம்தான் 2வது திருமணம். அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு 2வது திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னிராசி நேயர்கள் இந்த மாதத்தினுடைய வைகாசி 1லிருந்து 15 தேதிக்குள்ளே நீங்கள் முயற்சி செய்யலாம், உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு தாராளமாக எடுத்துக்கலாம். 2வது விஷயம் என்னென்னா, தனக்காரகன் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானே உங்களுக்கு உங்களுடைய பார்வை பெறதுனால 4க்கும் 7க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 9ல் வீடு கட்டும் யோகம், மனைவியால் யோகம், நண்பரால் யோகம். அப்போ கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான காலகட்டம். கூட்டு தொழில் பண்ணுறது, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யலாமா, தாராளமாக செய்யலாம். இந்த காலகட்டம் நான் வாகனம் வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம். வைகாசி மாதத்தில் நீங்கள் இந்த கன்னிராசி நேயர்கள் 4 கால், அந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா 4 கால்ன்றது மாடு வாங்கலாமா ஆடு வாங்கலாமான்னு கேட்பாங்க. இப்போ எல்லாமே 4 வீல் வச்சு வாகனம். தாராளமாக இந்த வைகாசி மாதம் கன்னிராசி நேயர்கள் வாகன யோகம் உண்டு, வாகனம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டும் யோகம் உண்டு, வீடு கட்டலாம். நண்பர்களை சேர்த்து கொண்டு முதலீடுகளை சேர்க்கலாம், நண்பர்களோடு துணை கொண்டு தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அற்புதமான பலன்களை தரப்போகிறது என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன். இந்த மாத பலன்கள் ஒரு ஜாதகத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது பெருமளவு சோபிக்குதா அப்படின்னு பார்க்குறச்ச
ஒரு ஜாதகத்தில் ஒரு 30% ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் 30%? மீதி 70% எங்கே போகுது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ராசியை தவிர்த்து லக்னம் இருக்குது, சூரியன் இருக்குது, விதி மதி கதி அப்படின்னு நிறைய விதிகள் ஜாதகத்தில் இருக்குது. அதனால் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் இந்த மாத பலன் என்பது தனக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இது அப்படியே நடக்கிறதுன்றதெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முழுமையாகவே சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய லக்னம் என்ன, உங்களுடைய ராசி அதிபதி எந்த சாரம் பெற்றிருக்கார், அப்போ லக்னாதிபதி எந்த சாரம் விழுந்திருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் தசாபுத்தி என்ன, அந்தரம் என்ன, சூட்சம் என்ன, இதையெல்லாம் பார்த்தா தான் ஒரு ஜாதகத்தினுடைய முழு பலனை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற என்னுடைய மொபைல் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தினுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களுடைய பிறந்த தேதி, இடம் அனுப்பி வைங்க. உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த அம்பாளினுடைய அருளை முழுவதுமாக பெற்றிடுங்க. வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.